நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்து நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜென்ரல் தான். ஸோ டேரெக்டாக நம்ம கோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸில் வந்து மெயின் மெத்தட் போட்டுக்கிட்டு ஸ்கேனர் கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸ்கேனர் கிளாஸ் மூலமா நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ஸ்கேனர் பிளேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் எக்ஸ்ன்றது தான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள். ஸோ அதுக்கு அடுத்து வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்து N1 பேர் வச்சுக்கிறேன். செகண்ட் நம்பருக்கு வந்து N2 வச்சுக்கிறேன். ஸோ இந்த N1 N2 இது ரெண்டுத்தையும் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிளை வச்சு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் N1 வேல்யூ வாங்குவோம். ஸோ N1 ஈக்குவல் டு ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு நம்ம வந்து இன்டீஜர் தான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டு அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் தி செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்கியாச்சு இல்லையா? ஸோ இப்போ செகண்ட் நம்பர் வாங்க போகிறோம். என்டர் தி செகண்ட் நம்பர். ஸோ அடுத்து செகண்ட் நம்பருக்கான வேரியபிள் வந்து N2. ஸோ N2 ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டோன்னா நம்ம N1 வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கியாச்சு. ஸோ N2வையும் வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணி எது பிக்கர் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் இஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் N1 அண்ட் N2 ஈக்குவல் டு ரெண்டுமே வந்து சேமாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸோ போத் ஆர் சேம் இல்லையா? N1 N2 ஈக்குவலாக இருந்தால் போத் ஆர் சேம் அப்படின்னு வந்து கொடுத்துறோம். ஸோ அதை தான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். N1 ஈக்குவல் டு N2 இருந்தால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் தென் போத் ஆர் சேம். அப்படி இல்லை எல்ஸ் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் N1 is greater than N2. N1 is greater than N2னா N2ஓட N1 வந்து பெருசாக இருக்குது. ஸோ அப்படின்னு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் நம்பர் அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் நம்பர் அப்படின்னு வந்து நான் வந்து இங்கே வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து N1 வந்து N2ஓட பெருசாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மற்ற ரெண்டு கண்டிஷனும் அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து எல்ஸுக்கு வந்துடும். ஸோ எல்ஸில் வந்து ஆப்வியஸாக என்ன இருக்கும்? காமனாக இல்லை N1ஓட பெருசாகவும் இல்லை. அப்படி இல்லைனா ஆப்வியஸாக N2 தான் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் தென் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் நம்பர் கொடுத்துருந்தோம். இங்கே வந்து செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி அவுட்புட் வந்து காமிக்கிறேன். அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இதை போட்டேன்னா ஸோ இதுக்கடுத்து வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து லாஸ்ட் ப்ரோக்ராமோடது. ஸோ இப்போ வந்து என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குதா? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் 27 கொடுக்குறேன். என்டர் தி செகண்ட் நம்பர் வந்து 23 கொடுக்குறேன். 23 கொடுத்தோன்னே 27 இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் நம்பர் அப்படின்னு வந்துச்சு பார்த்திங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு கண்டிஷன் வந்து கொடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 23, செகண்ட் நம்பர் வந்து 45. ஸோ செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு வந்துச்சா? இப்போ நான் வந்து போத் ஆர் சேமுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 கொடுக்குறேன். செகண்ட் நம்பர் வந்து 2 கொடுத்தா போத் ஆர் சேம்னு வந்துருச்சு. ஸோ நம்மளோட லாஜிக் வந்து கரெக்டு. ஸோ இதுதான் கிரேட்டர் ஆஃப் 2 நம்பர். ஸோ நம்ம 100 கோட் சீரிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.